வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட கடலூர், வேலூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு கணக்கெடுப்பு பணி முடிந்தவுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரியான முழுமையான புள்ளி விவரங்களை திரட்டுவதற்கு ஒய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதித்து மாநில அரசு பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட கடலூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நேரில் பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் பாதிப்புகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர சகாமூரி ஆகியோர் பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். மத்திய உள்துறை இணைச் செயலர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் மத்திய விவசாயிகள் நலத்துறை அதிகாரி திரு மனோகரன், மீன்வளர்ச்சித்துறை இயக்குநர் திரு பால் பாண்டியன் மற்றும் மின்துறை துணை இயக்குநர் திரு OP சுமன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். வேலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட சில இடங்களை நேரில் பார்வையிட்ட மத்திய குழுவினர் மாவட்ட ஆட்சியருடன் காணொலி மூலம் எடுக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்தனர். பாதிப்புகள் குறித்த முழு மதிப்பீடு நாளை மாலைக்குள் முடிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் 102 பாசன ஏரிகளில் 30% ஏரிகள் முழுமையாக நிரம்பியிருப்பதாக அவர் தெரிவித்தார். 153 இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளார். மழையால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுகிறார். இதனையடுத்து நாளை மறுநாள் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளார். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு கணக்கெடுப்பு பணி முடிந்தவுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர்கள் திரு அன்பழகன், திரு காமராஜ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு காமராஜ், துறை வாரியாக உரிய அலுவலர்களைக் கொண்டு கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். வீடுகளை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தில் 1606 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, மற்ற வருவாய் துறையாக இருந்தாலும் சரி, வீடுகள் விழுந்த விவரமாக இருந்தாலும் சரி, கணக்கெடுப்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. நிவாரணம் என்பது முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் பயிர் காப்பீட்டின் மூலமாகவும் அவர்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தரப்படும். விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் சாதிவாரியான முழுமையான புள்ளி விவரங்களை திரட்டி அரசுக்கு அறிக்கை அளிக்க ஒய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆணையம் உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதோடு விரைவில் அதன் பணியையும் தொடங்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் திருவள்ளூர், திருவாரூர், கோவை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 17 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களையும் பாலங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். எரிசக்தி துறையின் சார்பில் திருப்பத்தூர், மதுரை, கடலூர், கோவை, சென்னை, நீலகிரி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் 299 கோடியே 96 லட்சத்து 21,000 ரூபாய் மதிப்பிலான துணை மின் நிலையங்களை அவர் திறந்து வைத்தார். திருச்சியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தலைமை பொறியாளர் கட்டடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவள்ளூர், தஞ்சை, திருப்பூர், திருச்சி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அமைந்துள்ள திருக்கோவில்களில் 3 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்கள் மற்றும் அன்னதான கூடங்களை அவர் திறந்து வைத்தார். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் வடசென்னை, கும்மிடிப்பூண்டி, செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் தலா 94 லட்சம் ரூபாய் செலவில் சார் பதிவாளர் அலுவலக கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார். பதிவுத்துறையில் பணிக்காலத்தில் காலமான 14 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கம் அருகே அமைக்கப்பட்டிருந்த சோதனைச் சாவடியில் சரக்கு வேன் ஒன்று இரும்பு தடுப்பு மீது மோதியதில் உயிரிழந்த காவலர் ஐயன்மூர்த்தியின் குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.
அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒருசில இடங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதித்து மாநில அரசு பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுப்பையா, திரு சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்தது. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக கடந்த 9 மாதமாக மூடப்பட்டிருந்த கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டன. நோய் தொற்றுக்கான பரிசோதனைகளுக்கு பின் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் மட்டும் இன்று வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் இதர கல்லூரிகளில் இறுதியாண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்கின. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி முதல் மூடப்பட்ட அனைத்து சுற்றுலா மையங்களும் இன்று முதல் பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டன. கோவிட் தொற்று குறித்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோவிட் தொற்று காரணமாக நிறுத்தப்பட்ட படகு சவாரி இன்று முதல் செயல்பட தொடங்கியது. சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்து தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை வழங்கியிருப்பதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் 12 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியாகவும் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட திட்டங்களுக்கு 35,800 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். முத்ரா நிதி உதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 15,500 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்படுவதாகவும், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்றதைப் போன்று தமிழகம் மற்றும் மேற்குவங்கம் மாநிலங்களில் வெற்றி பெறும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். மத்திய அரசின் வேளாண் திட்டங்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்வை திறன் குறைவுடைய மாணவர்களுக்கான கணினி பயிற்சி பெற வரும் 11ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 1:40 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 2-0 என்ற கணக்கில் ஏற்கனவே இந்தியா வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட கடலூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு கணக்கெடுப்பு பணி முடிந்தவுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரியான முழுமையான புள்ளி விவரங்களை திரட்டுவதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதித்து மாநில அரசு பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.